நாளைக்கு இதே இடத்துல வந்து மீட் பண்ணணும். ஓகே? கண்டிப்பா. நாளை வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? இன்னைக்கு குட் ஈவினிங் டாடி. சாந்தி, உன்னை தாயில்லா பொண்ணுன்னு அளவுக்கு மேல செல்லம் கொடுத்து வளர்த்தது இப்ப தப்பா போச்சு. டாடி, இனிமே அந்த ஆனந்த அடியோட மறந்துரு. உனக்கு அமெரிக்கா மாப்பிள்ள பார்த்திருக்கேன். கூடிய சீக்கிரம் மேரேஜ். நீ எடுக்கிற எந்த முடிவும் என் கௌரவத்தை பாதிக்கும். நான் எடுக்கிற எந்த முடிவும் உன் கௌரவத்தை பாதிக்காது. என் சொல்ல மீறி நீ அவனை மீட் பண்ண, அவனை உயிரோட பார்க்க முடியாது. ஜாக்கிரதை. என்னப்பா பொண்ணை போட்டு இந்த மிரட்டு மிரட்டுற? இவ என்ன காரியம் பண்ணினான்னு இவளையே கேளுக்கா. ஆனந்த் இவனு பார்க்க கொஞ்சம் குலாவிட்டு இருந்ததை நான் கண்ணால பார்த்தேன். All my prestige is gone. நீ மாடிக்கு போமா, அப்பாவை நான் பாத்துக்கிறேன். போமா. டாடி டாடி. சாந்தி சாந்தி, ஏமா அழற? அவன் குணம் தான் உனக்கு தெரியும்ல. சாந்தி, உன் பரம்பரைக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குமா? உங்க அப்பா இன்னும் அந்த பெருமையிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கான். உன் முடிவும் தப்பு இல்ல, உங்க அப்பா கண்டிச்சதும் தப்பு இல்ல. எல்லாத்தையும் நான் நல்லபடியா முடிக்கிறேன். நீ அழாதம்மா, சாப்பிடவாமா. என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, எனக்கு பசிக்கல. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மிஸ்டர் ஆனந்த். என்ன மஞ்சு? எம்டி இத கொடுக்க சொன்னார். தேங்க் யூ. நான் எந்த தப்பும் பண்ணலையே. இன்னும் என்ன தப்பு செய்யணும்? After all, you are a servant. என் பொண்ணோட பழகிறதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கு? இன்னொரு தடவை அவளோட நான் உன்னை பார்த்தேன், என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. Get out. சார், I say you. Damn fool. பசி உயிர் போகுது. ராஜா சீக்கிரம் வாடா. பாதையில் கடிக்கிறடா சில பாவிகளானவன் பங்கைய உயிரை தினம் தினம் பறிக்கிறடா. பட்டினியால் தினம் ஒட்டிய வயிறு பாதையில் கடிக்கிறடா சில பாவிகளானவன் பங்கை. டேய் ராஜா, ஏன்டா அவ்வளவு லேட்டு? பசி உயிர் போகுது. தெரிஞ்சதான சவாரியை கூட கட் பண்ணிட்டு நான் உனக்காக ஓடி வந்திருக்கேன். சரி சரி சீக்கிரம் வா. ராஜா, எத்தனை நாளைக்கு தான் உன்னை எதிர்பார்த்துட்டு என் காலத்தை ஓட்டுறது? டேய், பிரிச்சு பேசாதடா. இனிமேல் நீ வேற நான் வேற நீ பிரிச்சு பேசின எனக்கு கெட்ட கோபம் வரும். என்னடா இன்டர்வியூயா? பத்திரிக்கையில வந்திருக்கு. சந்தோஷமான சமாச்சாரமா? டேய், நீ நினைக்கிற மாதிரி வேலை கிடைக்கணுமே. எங்க போனாலும் லஞ்ச தான் முன்னாடி நிக்குது. என்ன பண்றது? ஒரேடியா வெக்ஸ் ஆகாதடா. வேலை போயிடுச்சுன்றதுக்காக வெறுத்து பேசாத. ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாம நம்ம நாட்டுல எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. தினம் ஆட்டோ ஓட்டியா நான் உனக்கு சோறு போடுறேன், கவலைப்படாத. முயற்சி திருமணையாக்குன்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவான், நிச்சயமா உனக்கு வேலை கிடைக்கும். நானே நாளை உனக்கு கூட்டி போறேன். முதல்ல சாப்பிடு. நீ சாப்பிடு. சாந்தி, சாந்தி. என்னடி இதுதான் நீ காட்டுற அன்பா? உன்னையே பெருசா நினைச்சிட்டு இருக்கிற ஆனந்த இப்படி அவமானப்படுத்திட்டு வந்து எங்களால ஜீரணிக்க முடியலடி. இவ பணக்காரிங்கிறத இப்ப நிரூபிச்சுட்டா. பாடி, என்ன நாளையில இருந்து சாப்பாட போறேன். எதுக்கு? வெயிட் ஜாஸ்தியா இருக்கேல. நாளையில இருந்து நீங்க கொஞ்சம் ஜாஸ்தியா சாப்பிடுங்க. ஏன்? என்ன வச்சு வாழ்க்கை பூரா ஓட்டணும்ல. டேய், எந்திரா. என்னடா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க? பேண்ட் ஷர்ட் கூட கழட்டாம என்னமா 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சேன்னு சொல்லுவேன்? நைட்லாம் தூக்கம் இல்லடா. என் மனசு சரியில்லை. சாந்தியை பார்க்காம என்னால இருக்க முடியல. இப்ப நீ சாந்தியை பார்க்கணும், அவ்வளவுதானே? கிளம்பு. Okay, bye. See you. டேய், நீங்க வண்டியில ஏறு. வாடா.
ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்க பாக்குறீங்க. இனிமேலையும் உங்க சமாதானத்தை ஏத்துக்க நான் தயாரா இல்ல. இதோ வந்துட்டா. ஆ? சாந்தி, சாந்தி, சாந்தி. என்னமாச்சு? என்னாச்சுமா, சொல்லுமா. டாடி, நான் காலேஜ்ல இருந்து வரும்போது அந்த வினோத் ஆளுங்க எனக்கு கடத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? யாரு நீங்க அயோக்கியன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணீங்களோ அந்த ஆனந்த் மட்டும் அங்க வராம போயிருந்தா டாடி நீங்க என் டெட் பாடி தான் பாத்திருப்பீங்க. அப்படி இல்ல சொல்லாதம்மா, அப்படி இல்ல சொல்லாத. சாந்தி, உன்னை பிரிஞ்சு இந்த டாடி மட்டும் உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறியம்மா? அக்கா, சாந்தி உள்ள வச்சு போங்க. அம்மா, அந்த ஆனந்த் மட்டும் வரலனா டாடி என் டெட் பாடி தான் நீங்க பாத்திருப்பீங்க. என் டெட் பாடி தான் நீங்க பாத்திருப்பீங்க. நீ என் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய், இது வரைக்கும் சந்தானம் எங்கேயுமே தோத்ததில்லடா. அப்படி தோத்துட்டா ஜெயிச்சவனை உயிரோட விட்டு வச்சதும் இல்லடா. ஏய், ஆசைப்பட்டா மட்டும் போதாதுடா, அடையறதுக்கு தில்லு வேணும். போடா, இந்த பாரு, உங்க அப்பா கிட்ட தில்லு மட்டும் இல்லடா, திறமையும் இருக்கு. நடத்தி காட்டுறேன் பாரு. ஏன் இப்படி கண்ணா அப்படின்னா ஊர் பேச்செல்லாம் பேசி டயத்தை வேஸ்ட் பண்ற? ஏதாவது பேச. யோ, உங்ககிட்ட நான் பேசுறதே 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ, அதையும் ஒழுங்கா யூஸ் பண்ண மாட்டேங்கிறியா? சுத்த மர மண்டை. உனக்கு எல்லாமே நான் தான் சொல்லி தர வேண்டியிருக்கு. ஐயோ, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது பேசினா கராத்தே ஸ்டைல்ல நிமித்தி போடுற. நீ சின்ன பப்பா, ஆம்பளைங்கள பத்தியா சொல்லணும்? அப்பப்பா, உனக்கு ஆட்டோல போறப்பவே சைட் அடிக்க நேரம் சரியா இருக்கும். என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு எங்க டைம் இருக்க போகுது? மஞ்சு, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் வேற எந்த பொண்ணையும் நிமிந்து கூட பார்த்ததில்ல, தெரியுமா? அப்பா, அதுக்கு முன்னாடி நீ பாத்துட்டு தான் இருந்தியா? யோ, நான் உன்னை அப்பவே சந்தேகப்பட்டேன். என் நினைப்பு சரியா தான் போச்சு. உன்ன மாதிரி சோக்காளிகளை நம்பவே கூடாதியா? எப்பவும் எனக்கு அந்த சிந்தனை வந்ததே இல்ல, என்ன நம்பு. ஆமா, எல்லாரும் சொல்ற ஒரே டைலாக் தான் நீ சொல்ற. நான் உன்னை நம்ப மாட்டேன். மஞ்சு, நான் நிஜமாவே சொல்றேன், உன் அழகுல நான் சொக்கிட்டேன். உன்ன மாதிரி அழகான பொண்ணுக்கு புருஷனா இருக்க எனக்கு தகுதி இல்ல. நிஜமா தான் சொல்றியா? ஆமா மஞ்சு. அப்ப என்ன மன்னிச்சிடியா. நான் உன் மேல உசிரியே வச்சிருக்கேன். புருஷன் அழகா இருக்கணும்னு இல்லையா, பொண்டாட்டி மேல அன்பா இருந்தா அதுவே போதும். என்னதான் பொம்பளை அழகா இருந்தாலும் ஆம்பளை துணை இல்லாம அவளால என்னையா பண்ண முடியும்? பெரிய மகாராணியா இருந்தாலும் புருஷன் கிட்ட அடங்கிதான் போகணும். பரவாயில்லையே, உனக்கு கூட அன்பா பேச தெரியுதே. ஆண்டவா, நான் கொடுத்து வச்சவன் தான். ஓயா. குட் மார்னிங் சார். என்னையா 204 104? அது சார் இல்ல, சாரி. ஆஹா, ஏண்டா இந்த போலீஸ் வேலைக்கு வந்தோம்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த கவலை இன்னைக்கோட போச்சு. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த போலீஸ் வேலை தான் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். உன் பேர் என்னம்மா? மகாலட்சுமி சார். வெரி குட். ரொம்ப ரிஸ்கான இடத்துல தான் டியூட்டி பார்த்திருக்கேன். மதுரை ராமநாதபுரத்தில் டியூட்டி பார்த்த உனக்கு மெட்ராஸ் ரொம்ப சர்வசாதாரணமா இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமான பொம்பளையா இருக்காளே, நம்ம பாச்சா அவகிட்ட பலிக்காது. ஒண்ணு செய்வர் நாளு. ஒருவேளை இடியாமன் பேத்தியா இருக்குமோ? பேத்தியே பொண்ணும், நமக்கு என்ன? ஏயா, நம்ம 2 பேரும் அறிமுகப்படுத்துவோமா? சும்மா ரியா, ரொம்ப விலை கொடுத்து வாங்குறிய. இங்க என்ன முப்பட தளபதிக்கு முடிச்சிட்டு விழாவா நடக்குது? அந்த அம்மா இருந்த ஊரை கேட்ட உடனே என் பேரே மறந்து போச்சு. வணக்கம் சார். சாந்தி, சாந்தி. என் கண்ணுல எழுந்துருமா, எழுந்துரு. என்னம்மா நீ இன்னும் அதே கவலையில இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? உன் கல்யாணத்தை நீ விரும்பினபடியே நல்லபடியா நான் முடிச்சு வைக்கிறேம்மா. காலேஜுக்கு டைம் ஆச்சு, காபி சாப்பிட்டு புறப்படுமா. ஏன் சாராயத்தை சாப்பிட்டு தான் செத்தாங்கிறதுக்கு என்னடா உத்தரவாதம்? அவன் வாக்குவாதத்துல செத்தானோ புடிவாதத்துல செத்தானோ எவன்டா? உண்மைதாங்க. தண்ணிய போட்டுக்கிட்டு நடு தண்டவாளத்துல நின்னுக்கிட்டு எக்ஸ்பிரஸ் ரயில கூட நிப்பாட்டுறாங்க. அதுல 10 பேர் சாகுறாங்க. ஜமா, எக்ஸ்பிரஸ் ரயில் என்ன இவனுக்கா குதிச்சா போகும்? ஏய், ஏன் சாராயத்தையே கள்ளச்சாராயம்னு சொன்னா உலகத்துல வேற இந்த நாட்டுலடா நல்ல சாராயம் காய்ச்சறான்? அடே வாங்க வாங்க வாங்க. வணக்கங்க. என்ன உங்க காலடி நம்ம பக்கம் புதுசா உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க.